ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் விதரம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மே மந்தான பேங்கிங் கரண்ட் அஃபேர்ஸோட எம்சிக்யூ தான் பார்க்க போகிறோம். ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் எடுத்து அது மட்டும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எக்ஸ்டெண்டட் த ரெகுலேட்டரி பெனிஃபிட்ஸ் அண்டர் த ஸ்பெஷல் லிக்விடிட்டி ஃபெசிலிட்டி ஃபார் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஃபார் பேங்க்ஸ் ரீசென்ட்லி. வேர் இஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் ஆர்பிஐ லொக்கேட்டட்? நம்ம ஈஸியான கொஷின் தான் இது. வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மேலே என்ன கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ வந்து ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கான ஸ்பெஷல் லிக்விடிட்டி ஃபெசிலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலேட்டரி பெனிஃபிட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த ஆர்பிஐயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை. ஆர்பிஐ ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் தான் இருக்குது. ஆர்பிஐயோட கவர்னர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சக்திகாந்த தாஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆர்பிஐ கவர்னராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கார். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் வில் பி த ஃபினான்ஷியல் கிராண்ட் தட் வாஸ் அப்ரூவ்ட் பை வேர்ல்ட் பேங்க் for multi-year financial support to India to enhance and safeguard its coastal and marine resources in USD US dollars அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க் வந்து இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி இயர் நிறைய வருடங்களுக்கான ஒரு ஃபினான்ஷியல் கிராண்ட் பண இது வந்து பார்த்தீங்கன்னா தேவையை வந்து பூர்த்தி செய்யறதுக்காக ஒரு ஃபினான்ஷியல் கிராண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோஸ்டல் அண்ட் மரைன் ரிசோர்ஸஸ், கடல் மற்றும் கடல் சார்ந்த வளங்கள் இது பண்ணுறதுக்காக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்ததாக சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா $400 million. $400 million தான் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க் வந்து இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டிக்கெட் அடுத்த 10 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மரைன் அண்ட் கோஸ்டல் கம்யூனிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்தாங்கன்னு பார்த்துக்கோங்க, வேர்ல்டு பேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்காக கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. கோஸ்டல் அண்ட் மரைன் ரிசோர்ஸஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட்னு பார்த்துக்கோங்க. $400 million. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். RBI has cancelled the license of 105-year-old CKP Cooperative Bank Limited under Section 5B read with Section 56 of the Banking Regulation Act 1949. The bank is located in which city? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து ஒரு பேங்க்கோட லைசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணாங்க. அது எந்த பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேங்க் நேம் கொடுத்துட்டாங்க. அந்த பேங்க் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஆன்சர் வந்து பாருங்கள். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிகேபி கோஆப்ரேட்டிவ் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் வந்து ஆர்பிஐ வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அந்த இதில் இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எந்த இது கீழே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அந்த செக்ஷன் 5B அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1945 செக்ஷன் 56 அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லியிருக்காங்களே. இது எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதாவது அவங்க வந்து டெபாசிட்ஸ் எதுவுமே வந்து அக்செப்ட் பண்ணக்கூடாது, அதே மாதிரி ரீபேமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதான் பார்த்துக்கோங்க. அந்த சிகேபி கோஆப்ரேட்டிவ் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இது ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மும்பையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சிகேபி கோஆப்ரேட்டிவ் பேங்க் அப்படின்றது அதோட லைசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கோஆப்ரேட்டிவ் பேங்கோட லைசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து கேன்சல் பண்ணாங்க. அது என்ன பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் அண்ட் மகாராஷ்டிரா கோஆப்ரேட்டிவ் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அதோட லைசன்ஸும் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. அது பார்த்துக்கோங்க. The Small Industries Development Bank of India announced that it will launch digital platform named India SME Service Platform to educate stakeholders in SME. Who is the present chairman of SIDBI? அந்த ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அது நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா எஸ்எம்இ சர்வீசஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்இ ஸ்டேக் ஹோல்டர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேட் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸில் வந்து பார்த்தீங்கன்னா கோவிட்-19 பேண்டமிக்கில் என்னென்னலாம் இருக்குது என்னென்னலாம் இல்லை எப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ணாங்க. இப்போ அதோட சிட்பியோட சேர்மன் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சிட்பியோட சேர்மன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முகமது முஸ்தபா தான் வந்து பார்த்தீங்கன்னா சிட்பியோட சேர்மன். சிட்பியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லக்னோவில் இருக்குது. பார்த்துக்கோங்க. Who among the following has been appointed as US representative to the International Bank of Reconstruction and Development லெண்டிங் ஆர்ம் ஆஃப் வேர்ல்டு பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐபிஆர்டிக்கு வேர்ல்டு பேங்கோட ஒரு லெண்டிங் ஆர்ம். வேர்ல்டு பேங்க்கில் இது ஒரு கிளை அப்படின்றது சொல்லலாம். இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து யூஎஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அவரோட நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. நேம் வந்து பார்த்தீங்கன்னா அசோக் மைக்கேல் பின்டோ அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பேங்க் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட்டோட புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ரெப்ரஸன்டேட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. பார்த்துக்கோங்க. நேம் பார்த்துக்கோங்க. அவங்களோட பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 2 years. Krishnan Ramachandran has been appointed as the MD and CEO of Max Rupa Health Insurance. Where is the headquarters of Max Rupa located at? அது Max Rupa Health Insurance ஓட எம்டி அண்ட் சிஇஓ வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் ராமச்சந்திரன் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மேக்ஸ் ரூபா ஹெல்த் இன்சூரன்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி. மேக்ஸ் ரூபா ஹெல்த் இன்சூரோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் தான் வந்து இருக்குது. அதோட எம்டி அண்ட் சிஓ இப்போ யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் ராமச்சந்திரன் தான் இப்போ வந்து எம்டி அண்ட் சிஓ. அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி இந்தியாவில் இருக்குது.
The Asian Infrastructure Investment Bank has approved a loan worth 500 million for India's COVID-19 emergency response and health system preparedness project. Where is the headquarters of AIIB, Asian Infrastructure Investment Bank located? அது Asian Infrastructure Investment Bank வந்து பார்த்தீங்கன்னா COVID-19 எமர்ஜென்சி ஃபண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து $500 million வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க ஹெல்த் ப்ரிப்பேர்னஸ்க்கு. அதோட ஹெட்குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதோட ஹெட்குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெய்ஜிங், சைனா. ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பேங்கோட ஹெட்குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெய்ஜிங், சைனா. அதில் ஏடிபி ஹெட்குவார்ட்டர்ஸ் இருக்குது, அது மிஸ்டேக்ஸ் இருக்குது, அதை மாற்றிக்கோங்க. The NABARD has disbursed rupees 12,767 crore to state cooperative bank and regional rural banks to extend credit to farmers. Who is the present chairman of NABARD? NABARD வந்து பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்க்கும் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா 12,767 கோடி ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பர்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபார்மர்ஸ்க்கு வந்து கிரெடிட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து NABARDோட ப்ரெசன்ட் சேர்மன் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷ்குமார் பன்வாலா. ஹர்ஷ்குமார் பன்வாலா தான் பார்த்தீங்கன்னா இப்போ NABARDோட சேர்மனாக இருக்காங்க. இப்போ வந்து கரண்ட்டில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷ்குமார் பன்வாலா தான் NABARD சேர்மனாக வந்திருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா NABARD வந்து 12,767 கோடி ரூபாய் வந்து கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ், ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்க்கும் மத்திய கூட்டுறவு வங்கிகளுக்கும் ரீஜனல் கிராமப்புற வங்கிகளுக்கும் பார்த்தீங்கன்னா கிரெடிட் வந்து கொடுத்துருக்காங்க. Name the person who has been appointed as the Chief Risk Officer of Yes Bank for 3 years in May 2020. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம் வந்து போயிட்டு பேங்க் ஆயிடுச்சு, இன்சால்வன்ஸ் ஆகிற நிலமை வந்துருச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இதாகிட்டு இருந்துச்சு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் ரிஸ்க் ஆஃபீஸர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்க 3 year டென்யூருக்கு. அந்த சீஃப் ரிஸ்க் ஆஃபீஸர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீரஜ் தவான். நீரஜ் தவான் தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க்கு சீஃப் ரிஸ்க் ஆஃபீஸராக வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. Next question பாருங்க. Reserve Bank of India has extended the inter-subsidy period for exporters under inter-securitization scheme for pre- and post-shipment rupee export credit to which state? அது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து RBI வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்-சப்சிடி பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு. எதுக்கு கீழே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்-சீக்குலேஷன் ஸ்கீம் ஃபார் ப்ரீ அண்ட் போஸ்ட் ஷிப்மெண்ட் ரூபி எக்ஸ்போர்ட் கிரெடிட். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வங்கிகள் மூலியமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை வந்து இது பண்ணுவோம். அதாவது இந்தியாவில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்காவில் ஒரு பொருள் வாங்குறாங்க அப்படின்னா ஒரு வங்கியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ருப்பியாக அதை வந்து கொடுப்பாங்க. அவங்க வந்து அமெரிக்கன் டாலரை அதை கன்வெர்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து மாற்றுவாங்க. அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து போடுவாங்க அந்த டைம் பீரியடை பொறுத்து. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீ அண்ட் போஸ்ட் ஷிப்மெண்ட் ரூபி எக்ஸ்போர்ட் கிரெடிட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் சப்சிடி வந்து கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போதைக்கு போடக்கூடாது, அது மாதிரி ஒரு சப்சிடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மானியம் வந்து கொடுக்குறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க RBI. அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த டேட்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா March 31, 2021. March 31, 2021 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் சப்சிடி ஸ்கீம் வந்து கொடுக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா RBI வந்து சொல்லியிருக்காங்க. Name the private sector bank which has partnered with the MoneyGram payment system for direct to bank deposits in India. அதாவது இந்த மணிகிராம் பேமெண்ட் அப்படின்றது வந்து பேமெண்ட் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பேங்க்கோட ப்ரைவேட் செக்டார் பேங்க்கோட வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. டைரக்ட் டு பேங்க் டெபாசிட்ஸ். அந்த டெபாசிட் பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக பேங்க் டெபாசிட்ஸ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர் வச்சிருக்காங்க. அது ப்ரைவேட் செக்டார் பேங்க் எந்த பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆனால் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெடரல் பேங்க். ஃபெடரல் பேங்க் கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா மணிகிராம் பேமெண்ட் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா மணிகிராம் இன்டர்நேஷனலோட ஒரு சப்சிடரி. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் வந்து வச்சிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இல்லை ஃபெடரல் பேங்க் ஹெட்குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொச்சியில் இருக்குது, அலுவா அப்படின்ற இடத்துல. What is the grant approved for India's COVID-19 social protection program by World Bank? ஒரு கிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க் வந்து இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு மணி வந்து காசு வந்து கொடுக்குறதா அவங்க சொல்லியிருக்காங்க COVID-19 சோஷியல் ப்ரொடெக்ஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா $1 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அது கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7,500 கோடி ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. வேர்ல்டு பேங்க் வந்து சொல்லியிருக்காங்க. The central government along with which state government has inked 2 loan agreements of $145 million each with World Bank and Asian Infrastructure Investment Bank for irrigation and flood management project worth $413.8 million. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இன்னொரு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இந்தியாவில் இருக்க ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 2 லோன் அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. யார் கூட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க் கூட ஒரு லோன் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் கூட ஒரு லோன் அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. இதுக்காக இரிகேஷன் ஃப்ளட் மேனேஜ்மெண்ட்காக எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க் கூட $145 million. அதுக்கப்புறம் ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் கூட கொஞ்சம் போட்டிருக்காங்க. டோட்டல் ஒர்த் வந்து பார்த்தீங்கன்னா $413.8 million வந்து போட்டிருக்க சொல்லியிருக்காங்க. அது எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க் கூட ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் கூடயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்னர்ஷிப் வந்து வச்சு இந்த லோன் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது அமௌண்ட் வந்து பார்த்துக்கோங்க. வேர்ல்டு பேங்க் கூட வந்து பார்த்தீங்கன்னா $145 million வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா
ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா $145 million வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அது போக கவர்மெண்ட் ஆஃப் வெஸ்ட் பெங்காலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளோ கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா $123.8 கோடி வந்து கொடுக்க போகிறதா வந்து $123.8 million வந்து கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. டோட்டல் நெட்வொர்த் வந்து பார்த்தீங்கன்னா $413.8 million. To which Indian state NABARD has sanctioned ₹1,500 crore to ensure continuous credit flow to farmers through state cooperative banks. அதாவது நபார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹1,500 கோடி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ்க்கு வந்து கிரெடிட் ஃப்ளோ இருக்கணுன்றதுக்காக, ஃபார்மர்ஸோட அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வங்கி கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து போடணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது எந்த ஸ்டேட்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்கள். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் தான் வந்து பார்த்தீங்கன்னா நபார்டு வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. $1,500 crore வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த COVID-19 பேண்டமிக்கு ஃபார்மர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1,000 crore வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க்குக்கும் ₹500 கோடி வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிராமின் பேங்க்குக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. The Rajesh Kumar Chibbar is reappointed as the chairman of J&K Bank for 3 years. Name the person who has been appointed as the MD of J&K Bank. J&K Bank வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா சேர்மனாக ராஜேஷ் குமார் சிபர் அப்படின்றவரே வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அது புதுசாக எம்டி வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜிங் டைரக்டர் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அவரோட நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஜுபைர் இக்பால் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா புது மேனேஜிங் டைரக்டர் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 year பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. The Canara Bank has launched a special business vertical dedicated for gold loans to meet the financial needs of its customers recently. Who is the MD and CEO of Canara Bank? Canara Bank வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது ஸ்பெஷல் பிஸ்னஸ் வெர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு வந்து ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபினான்ஷியல் நீட் இருக்கிறனால ஒரு கோல்டு லோன் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு லோனுக்காக ஒரு வெர்டிகல் ஸ்பெஷல் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது லான்ச் பண்ணாங்க. அதோட MD and CEO யார் அப்படின்னு சொல்லிட்டு அது கனரா பேங்கோட MD and CEO யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கனரா பேங்கோட MD and CEO யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா LV பிரபாகர் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா கனரா பேங்கோட வெங்கட் பிரபாகர் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேர். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா MD and CEO ஆஃப் கனரா பேங்க். கனரா பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்குது. What is the amount that was extended by NABARD to cooperative banks and regional rural banks as special liquidity facility recently? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நபார்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்க்கும் ரூரல் பேங்க்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் லிக்விடிட்டி ஃபெசிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. எவ்வளோ அமௌண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நான் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 20,500 crore. 20,500 crore வந்து பார்த்தீங்கன்னா நபார்டு வந்து பார்த்தீங்கன்னா கோஆபரேட்டிவ் பேங்க்ஸும் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபஸ்ட் குவார்ட்டருக்கு கொடுத்ததுலேருந்து இன்னும் சேர்த்து கொடுக்குறதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கோஆபரேட்டிவ் பேங்க்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15,200 கோடி ரூபாய் 15,200 crores, ரீஜனல் ரூரல் பேங்க்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா 5,300 crores வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. Name the first bank in India to introduce video KYC facility for savings account customers. அதாவது பார்த்தீங்கன்னா நோ இயர் கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. EKYC கேள்விப்பட்டிருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ KYC, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப்ஸ் எல்லாமே வாங்குறதா KYC அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ் கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ KYC ஃபெசிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே ஃபஸ்ட்டு எந்த பேங்க் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொட்டாக் மகேந்திரா பேங்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ KYC ஃபெசிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிருக்காங்க. ஏன்னா கொட்டாக் 811 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும். அதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ KYC மூலிமா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப்ஸ் எல்லாமே வந்து வாங்கி KYC வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. Name the e-commerce company which has partnered with the Bajaj Allianz General Insurance for digital motor insurance company அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது ஒரு e-commerce கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா Bajaj Allianz General Insurance கூட வந்து பார்த்தீங்கன்னா டைப் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மோட்டார் இன்சூரன்ஸ் பாலிசி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு வராங்க. அது எந்த e-commerce அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டும் Bajaj Allianz General Insuranceம் வந்து கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் இன்சூரன்ஸ் பாலிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைப் வச்சிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் மொபைல் அப்ளிகேஷனே நம்மளோட மோட்டார் இன்சூரன்ஸ் பாலிசி வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், வந்து வாங்கிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. Name the person who has been appointed as the chairman of NABARD recently till July 2022. அதாவது நபார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டாக ஹர்ஷ்குமார் பன்வாலா தான் வந்து பார்த்தீங்கன்னா இதாக இருக்கார், சேர்மனாக இருக்கார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யார் புதுசாக ஒருத்தர் வந்து சேர்மனாக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க நபார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2022 வரைக்கும் வந்து ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அவரோட நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோவிந்தராஜ்லு சிண்டாலா அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா புது சேர்மனாக இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க? நபார்டுக்கு வந்து புது சேர்மனாக வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புது டெப்யூட்டி மேனேஜிங் டைரக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா 2 பேர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸில் இருக்குது பாருங்க, PVS சூரியகுமார், அதுக்கப்புறம் தேர்ட் ஆப்ஷன் சஜி கேவி. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா டெப்யூட்டி மேனேஜிங் டைரக்டர்ஸ், நபார்டோட புது டெப்யூட்டி மேனேஜிங் டைரக்டர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க.
தேங்க்யூ. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே மட்டும் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் கரண்ட் அஃபேர்ஸ்க்கான வீடியோ. ஃபுல்லாக இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.